சட்ட ஒழுங்கா பயங்கர சூப்பராக இருக்குது. இது வரைக்கும் அந்த படையை பார்த்ததே கிடையாது. செங்கல்பட்டு படையை மாற்றம் இல்லை, சரியான மாற்றம். குளத்தூர் தொகுதி இப்போ இதோட எம்எல்ஏ வந்து விஎஸ் பாபு, தாவேக்கா கட்சியில் அவர் தான் எம்எல்ஏவாக இருக்கார். இது வரைக்கும் இதை போல் கரண்ட் கட்டு ஆழ்ந்து கிடையாது. போனாலும் ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் அவ்வளோதான், உடனே வந்துடும். இப்போ தான் வந்து ரொம்ப அடிக்கடிக்கு, அதாவது நைட்டில் வந்து ரொம்ப அதிகமாக போகுது. இதை கேட்டால் யாரும் எந்த ஒரு பதிலும் சொல்ல மாட்டுறாங்க. யாரை போய் கேட்குதுன்னு தெரில. இப்போ யார் இங்கே நிர்வாகி என்ன ஏதுன்னு இன்னும் ஒரு எம்எல்ஏ ஆஃபீஸ் இருந்தாச்சும் அந்த ஆஃபீஸில் கேட்கலாம். அவர் வீட்டுக்கு போனாலும் வீட்டில் கேட்கறதுக்கு முடியல. இது ஸ்டாலின் அவர் இருக்கிற வரைக்கும் இந்த தொகுதி கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. மக்கள் எல்லாம் என்ன நினச்சி என்ன பண்ணாங்கன்னு தெரியல. பெரும் ஏமாற்றத்தை கொடுத்துட்டாங்க அவருக்கு. ஆனால் அதால் தான் இவ்வளோ பிரச்சனை இவங்க ஆனால் இந்த மக்களுக்கு இதெல்லாம் தேவை. இந்த மக்களுக்கு இது எல்லாமே தேவை. பேசிட்டு அந்த குழந்தைங்க இப்போ வந்து குழந்தைங்க வந்து கரண்ட்டுக்கு இல்லாமல் கஷ்டப்படுதுன்னு சொல்கிறாங்களே, அந்த குழந்தைங்க சொல்லி தானே இவங்க ஓட்டு போட்டாங்க. இவங்க பண்ணப்பா அந்த பாடு. இது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய இருக்குது இவங்களுக்கு. இதுவும் இந்த கரண்ட்டு மட்டும் இல்லை, இன்னும் இந்த 10 நாள்லேயே இப்போ கரண்ட்டு, இன்னும் 5 வருஷத்துக்குள்ளே என்ன ஆகுமோன்னு தமிழ்நாடு எப்படி போகும்னு தெரியல. சட்ட ஒழுங்குலாம் எப்படின்னா இருக்குது? சட்ட ஒழுங்கா பயங்கர சூப்பராக இருக்குது. சட்ட ஒழுங்கு அவர் சொன்னார், எது நடந்தாலும் டிஎம்கே தான் பொறுப்புன்னாரு. இப்போ அவர் ஆட்சியில் இது வரைக்கும் இப்போ ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு 10 வயசு பொண்ணு காணா போச்சு. கோயம்புத்தூரில் காணா போச்சு. காணாம போன குழந்தை படமாக கிடச்சிச்சு. அதுக்கு என்ன பதில் சொல்ல? சிங்கப்பெண் படம்ன்ட்டு ஒன்று உருவாக்கினார். நான் ஆட்டோ ஓட்டுறேன், இது வரைக்கும் சென்னை ஃபுல்லாக சுற்றுறேன். அந்த சிங்கப்பெண் படம் அந்த காரை நான் பார்த்ததே கிடையாது. நானும் நிறைய பேர்கிட்ட கேட்டேன், அந்த காரை இது வரைக்கும் யாருன்னா பார்த்துக்கிறீங்களான்ட்டு. அந்த காரை நான் பார்த்ததே கிடையாதுப்பா. அந்த கார் ஒன்று உருவாயிருக்கா இல்லை சும்மா சிக்கிற அந்த டைமில் மட்டும் தான் ஓட்டி இது பண்ணாங்களான்னு தெரில. அந்த கார் இது வரைக்கும் யாருமே பார்த்துதான். இந்த ஏரியா ஃபுல்லாகவே சுற்றுறேன், ஆட்டோ டிரைவர் தான் நான், ஃபுல்லாகவும் சுற்றுறேன். இது வரைக்கும் அந்த படையை பார்த்ததே கிடையாது. செங்கல்பட்டு படையை அது இருக்கா இல்லையான்னு கூட தெரில. இன்னும் உள்ள வீட்டில் எல்லாம் தூங்குறாங்களாம், நான் கூட தெரில. சட்ட ஒழுங்கு பயங்கரமாகுது, சூப்பராக. அதாவது அவர் வந்தோடனே மாற்றம் இல்லை, சரியான மாற்றம். இது வரைக்கும் வந்து கிட்டத்தட்ட 30 நடந்திருக்கு. ஏகப்பட்ட வந்திருக்கு. அந்த பாப்பா ஒன்று வந்து இன்ஸ்டாகிராம் க்ளோஸ் பண்ணிடுறேன்னாங்க. அவங்க ஃபஸ்ட்டு இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணிட்டோம். ஒரு பாப்பா ஒருத்தவங்க பேசுவாங்க இன்ஸ்டாவில், ஆம்பளை மாரி இருப்பாங்க, லேடிஸ் தான் அவங்க பேசுவாங்க. நீங்கள் ஆட்சிக்கு வந்தோடனே நான் இன்ஸ்டாகிராமை க்ளோஸ் பண்ணிடுறேன்னாங்க. ஆனால் இதே நீங்கள் வந்து உங்கள் ஆட்சியில் வந்து பெண்களுக்கு வந்து தொல்லை நடந்தால் நான் இன்ஸ்டா திருப்பி ஓப்பன் பண்ணி பேசுவேனாங்களே, அந்த பாப்பா பேசலாம், தாராளமாக பேசலாம். விஜயை பற்றியில் அவங்க கட்சினா நாராக்கிலிக்கலாம். எப்படி தான் இவங்க இப்போ மினிஸ்டர் ஆகிக்கிறாங்களே, என்ன தகுதியில் மினிஸ்டர் ஆகிக்கிறாங்க? கல்வித்துறை அமைச்சர்னு ஒருத்தர் போட்டிருக்காங்க. அவருக்கு ஃபஸ்ட்டு நான் கல்வித்துறை, இன்னும் கல்வி தகுதிக்குது பேசலாம். விஜய் அவர் ஒரு பேச்சாளர், சும்மா ஒரு பேச்சு இல்லை, ரீல்ஸ் போட்டுங்க தான். அவன் ரீல்ஸ்லேயே அவன் நிறைய தடவை சொல்லிக்கிறான், நான் சாய் இன்ஜினியரிங் காலேஜில் படிச்சிருக்கேன்ட்டு. அதுக்கான சர்டிஃபிகேட் அவன் வேட்புமனுல தாக்கல் பண்ணானா? அதனா அரியர் பொண்ணு சர்டிஃபிகேட் தாக்கல் பண்ணலன்னா அப்போ அரியர் வச்சுக்கிறியா? அரியர் வச்சுக்கிறவன் யாருன்னா கல்வித்துறை அமைச்சர் ஆக்கலாமா? யார்? 2 கோடி ரூபா சொத்தே இருக்குதுங்க, தனி வீடே இருக்குதுங்க. அவன் ஏங்க ஏழை? 58 லட்ச ரூபா கோல்டு ஜுவல்லர்ஸே வீட்டில் இருக்குது. அது எல்லாமே வேட்புமனு தாக்கலில் பண்ணியிருக்கானே. அப்போ வேட்புமனு தாக்கலில் பண்ணது நீ சொல்லுது உண்மைனா? அவள் வேட்புமனு தாக்கலில் கொடுத்தது பொய்யா? அதில் இருக்கிறது உண்மையா இல்லை? அப்போ நீ சொல்லுது பொய்யா? எதுக்கு வாயை திறந்தாலே போய் இப்போ மினிஸ்டர் பதவி ஏற்றாங்க, ஆளுநர்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ண வாயை திறந்தால் போய் இது வந்தே மாதிரம் ஃபஸ்ட்டு 2வது முறையும் தப்பு பண்ணிக்கிறாங்க. அதை ஃபஸ்ட்டு வந்து தாய்மொழி தமிழ் தாய் வாழ்த்து அதுதான் ஃபஸ்ட்டு வரணும். 2வது தடவை அதுதான். அதை கேட்டதுக்கு நான் போய்ட்டு ஆளுநர்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணுற ஆச்சு. லாஸ்ட் வரைக்கும் ரிக்வெஸ்ட் தான் பண்ணி இருக்கணும். ஆளுநர் இவங்க ஆளுநரையும் இந்த பிரதமர் மோடியை எதுத்தெல்லாம் கேள்விக்குவாங்க, ரிக்வெஸ்ட் தான் பண்ணுவாங்க தவிர எதுலாம் கேட்க மாட்டாங்க. மும்மொழி கொள்கையை எடுத்துகிட்டு வருவாங்க. தமிழ்நாடு சீரழிஞ்சு போகும். உண்மையாக சொல்கிறேன், தமிழ்நாடு சீரழிஞ்சு போகும். 2500 ரூபா தரேன் கொடுத்துட்டு போகிற பார்ப்பார் அவர். உண்மையான அதாவது சொன்னதை செய்கிறவராக இருந்தால் இந்த 1000 ரூபா கொடுத்தது வந்து டிஎம்கே தலைவர் சொல்லி தான் கொடுத்தாங்க. இந்த மே மாதம் 15ஆம் தேதி என் மக்களுக்கு 1000 ரூபா போய் சேரணும், நீங்கள் போட்டே ஆகணும். அவர் 1 மாதம் அவகாசம் கேட்டார். அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீங்கள் போட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி ஒரு கண்டனம் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் தான் போட்டார். நானே அந்த நந்திரம் பண்ணியிருப்பேன். உங்கள் ஆட்சி நீங்கள் எத்தனை வந்து ஏன் 1000 ரூபா நான் கொடுக்கணும்? நான் சொன்னேன் 2500 ரூபா நான் போட்டுருவேன். அவன் போட்டிருந்தான், அது போட்டிருந்தாருன்னா
அவர் உண்மையான மனுஷன். அது போடுறதுக்கு முடியாது அவரால். இதுக்கப்புறமா எதுவுமே முடியாது. இதெல்லாம் ஓட்டு போட்டாங்க வந்துட்டார். இதுக்கப்புறம் இல்லைன்றாரு ஏங்க போடாமல் இருந்து போகிற விஜய். அவங்க போன இதில் கொரோனா டைமு பெருந்தொற்று கொரோனா அப்போ கஜானில் இருந்துச்சு. எதனா ஸ்டாலின் வந்தோடனே விடியல் பேருந்து விட்டார். 4000 ரூபா கொரோனா ஃபஸ்ட்டு கையெழுத்து 4000 ரூபா கொரோனா அவங்க கஜானாவில் இருந்தால் கொடுத்தாங்க. இல்லை கஜானாவில் காசு இல்லைன்னான்ட்டு அதாவது சொல்லணுன்ட்டு சொல்லலாங்க. ஒரு பாப்பா ஒருத்தவங்க சொன்னாங்க இந்த ரீல்ஸ் இல்லை அதை எல்லாமே அவங்க ஃபுல்லாக ரீல்ஸ் ஆச்சு தானே. ரீல்ஸ் இல்லை எங்கள் தளபதி கொடுப்பாரு, எங்கள் அண்ணன் கொடுப்பாரு, மக்களுக்கு பணம் வேணாம், அவர் பணத்துலேருந்து கொடுப்பாரு. எங்களுக்கு கொடுக்க சொல்லுங்கள் பார்க்க, அவர் பணத்துலேருந்து கொடுக்க சொல்லுங்களேன். மோந்திரம் இப்போ எக்மோரில் எத்தனை குழந்தை பிறந்திருக்கு, மோந்திரம் போட சொல்லுங்கள். இதே இப்போ எத்தனை இப்போ ஏழை பெண்களுக்கு கல்யாணம் நடக்குது, தாலி வாங்கி சொல்லுங்கள். எங்கள் நடக்கிற கதையாக சொல்லியிருந்தா பரவாயில்ல. உண்மையாக நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் கேட்குறேன். ஒரு நாளைக்கு எக்மோர் ஹாஸ்பிட்டலில் எத்தனை குழந்தை பிறக்குது? 300 குழந்தை. அதுக்கு மேலே தான் பிறக்கும். வெறும் எக்மோர் ஹாஸ்பிட்டலில் மட்டும், சென்னையில் மட்டும் எனக்கு தெரிஞ்சு சென்னையில் மட்டும் 6000, கோஸ் ஹாஸ்பிட்டலில் ஐநாவரம், ஒரு 7-8 ஹாஸ்பிட்டலு சென்னையில் மட்டுமே. இதில் மொத்தமே வந்து எப்படி பார்த்தாலும் ஒரு 800 குழந்தைங்க பிறக்கும். ஏன்னா 6000 பெரிய ஹாஸ்பிட்டலு. தமிழ்நாடு முழுக்க அப்போ எத்தனை குழந்தை பிறக்கும்? எத்தனை குழந்தைங்களுக்கு மோந்திரத்தை போடுவார்? தாய்மா அது விடுங்க. ஒரு மோந்திரம் எத்தனை குழந்தைங்க எடுத்து போடுவார்? ஒன்றா தங்க நீங்கள் 10 ரூபா விற்குது. இதெல்லாம் நடைமுறைக்கு சாத்தியமா? மக்கள் நம்பி, அதாவது என் பேரால் தான் பேத்தியால் தான், அவங்களுக்கு வந்து மூளை இல்லை. அது இதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கை எப்படி போகுது அதை பற்றி அவங்களுக்கு தெரியாமல் போட்டாங்க. இந்த 5 வருஷம் கூட ஆளமாட்டார். 5 வருஷம்லாம் வேலைக்கு ஆகாது. இந்த ஒரு 6 மாதம் இல்லைனா 1 வருஷம் அவருக்கு அதான் டைம். 2500 வராது. அதெல்லாம் சாஞ்ச கிடையாது. அதான் அப்படியே கிளம்புற வேண்டியது தான். 6 சிலிண்டரு இன்னும் சிலிண்டர் கட்டுப்பாடில் இவர் 6 சிலிண்டர் ஃப்ரீயாக கொடுத்துருவாரா? எப்போ? அது வரைக்கும் அவர் ஆட்சியில் இருக்கணும்ல. கொடுப்பாருங்க, ஆட்சியில் இருந்தால் கொடுப்பாருங்க. பங்குலாம் கொடுத்துருக்காருல ஏங்க, விசிகாவுக்கும் யூஎம்எலுக்குலாம் அமைச்சர்லாம் கொடுத்துருக்காருல, எங்க கொடுக்கல அப்படின்றாங்க. அதாவது தீய சத்தின்னு சொல்லிட்டு இன்றைக்கி அவன் ஆட்சி நடத்துது. அவர் ஆட்சி சிஎம் சார், சிஎம் சார் அவர் ஆட்சி நடத்துது. அந்த தீய சக்தி போட்ட ஓட்டால் தான் ஆட்சி நடத்துறாரு. தீய சக்திக்காரன் டிஎம்கேக்காரன் போட்ட ஓட்டால் தான் இன்றைக்கி அவர் ஆட்சி. இன்றைக்கி ஒரு 4 மினிஸ்டர் உட்கார வச்சுக்கிறான். அந்த 4 மினிஸ்டர்லேயும் டிஎம்கேக்காரன் ஓட்டுக்குது. திமுக போட்ட பிச்சை தான் திமுகக்காரன் ஓட்டு அதில் இருக்குது. அது நீ உண்மையான மானத்தானா தூய சத்தியம் தான் நீங்கள் தீய சக்தி போட்ட ஓட்டுப்பா, எனக்கு வேணாம்ப்பா உங்கள் ஓட்டுன்னு சொல்லியிருக்கணும். உனக்கு அதுக்கு முக்கியம் கிடையாது. உனக்கு வந்து ஆட்சி, அதாவது பதவினா இது வரைக்கும் நான் பார்த்து அதாவது மெஜாரிட்டி வந்து அடிக்கடி போய்ட்டு ஆளுநரை பார்த்த அடிக்கடிக்கு ஆட்சி அமைக்க சொல்லி ஆளுநரை பார்த்த அப்போ முதலமைச்சர்லாம் கிடையாது, இவர் தான். ஆளுநர் வீட்டு வாசல் அதிகமாக ஆட்சி அமைக்க சொல்லி அதிகமாக மெரிச்ச முதலமைச்சர் இவர் தான்.